للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. عالم ترى رحم اور کرم اور عفو اور درگزر کا واسطہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جميع پیران سلاسل کا پیر نوری کا پیر عارف پیر امداد واسطہ یا اللہ ہم سب کو مغفرت فرما ہم سب کو مغفرت فرما ہم سب کو علم نافع عنایت فرما کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما بجاہ سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். போன வாரம் ஈமானுடைய அடையாளங்கள் என்ன என்று சஹாபாக்கள் சொன்ன அந்த விளக்கங்களை பார்த்தோம். ஈமான் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அடையாளமாக சஹாபாக்கள் 3 விஷயத்தை சொன்னாங்க. நஷ்குரு அலன் நிஅமா, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நாங்கள் ஷுக்ரு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நாங்கள் பார்க்குறோம், அதுக்கு நாங்கள் ஷுக்ரு செய்கிறோம். வனஸ்பிரு அலல் பலா, அல்லாஹ்வுடைய சோதனைகள் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். வனர்லா பில் கலா, விதியை பொருந்திக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நிஅமத், அதுக்கு நாங்கள் ஷுக்ரு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய நிஅமத்தில் பெரிய நிஅமத்து எது? எல்லா நிஅமத்தையும் நம்மளால பார்க்க முடியுமா கேட்டால் முடியாது. அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய எல்லா நிஅமத்துகளையும் கண்டுபிடிக்கவே முடியாது. முதல் ஒவ்வொரு நொடியும் இதுவரைக்கும் நமக்கு அல்லாஹ் செஞ்ச நிஅமத்துகளை கண்ணுக்கு தெரிஞ்சது கொஞ்சோண்டு தான், கண்ணுக்கு தெரியாதது தான் அதிகம். அல்லாஹ்வுடைய எல்லா நியமத்தும் நமக்கு தெரிஞ்சிருச்சா?
தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய எல்லா நிஅமத்துகளையும் தெரிஞ்சுக்கவே முடியாது முதல்ல. எல்லா நிஅமத்தையும் நான் நினைக்க போகிறேன் அப்படின்னா நம்மளால் நினைக்க முடியாது. இப்போ நமக்கு தெரியக்கூடிய நிஅமத்துகளில் உண்மையிலேயே மிகப்பெரிய நிஅமத் எது? மிகப்பெரிய நிஅமத் எது? ஈமானுடைய நிஅமத். என்னது? ஏன்னா மனிதன் ஈமான் மட்டும் இல்லை என்று சொன்னால் அவன் மிருகத்தை விட கேவலமான நிலையில் போயிடுறான். ஈமான் மட்டும் இல்லைன்னா ஆமாம், அவன் மனுஷனே இல்லை. அவன் மனிதன்ற அந்தஸ்தையே இழந்துட்டான். எப்போ? ஈமான் இல்லைன்னா. இப்ப ஈமான் இருந்தால்தான் அவன் மனிதனாக பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. மனுஷனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வரும். ஈமான் இல்லை, அவன் மனுஷனா பிறந்தும் வேஸ்ட் தான். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. மனிதனா பிறந்தது என்னதான்? வீண், எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத்துகள்லேயே மிகப்பெரிய நிஅமத் எதுதான்? ஈமான். அப்போ சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? நாங்க அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்கு சுக்ரு செய்வோம். அப்போ நாம என்ன செய்வோம்? ஈமானுக்கு நாங்க சுக்ரு செய்வோம். அல்லாஹ் கொடுத்த ஈமானுக்கு காலை எந்திரிச்சோம், பார்த்தா அல்லாஹ்வுடைய ஈமான் இருக்கு. அல்லாஹ்வுடைய ஈமான்னா என்னது? ஒன்று அது இருக்குது, அவ்வளோதான். களிமா சொன்னோம்ல, அதான் ஈமான். என்னதுங்க ஈமான்? ஈமான் பெரிய பாக்கியம். அது என்னது? அது யாரும் விளங்குறது இல்லை. அது இருக்குதுங்க, என்னதுன்னு சொல்றது இல்லை. ஈமான் தான் அல்லாஹ் ஒருவன் சொல்றோம்ல. ஈமான் என்று சொன்னால் அது என்னது? நம்பிக்கை. அதுக்கு தர்ஜுமா செஞ்சாலே கரெக்டா. என்ன நம்பிக்கை? என்ன நம்புறோம்? அல்லாஹ்வை நம்புறேன், அவன் தான் இறைவன் நம்புறேன். வேற யாரும் இறைவன் இல்லை, அவன் தான் இறைவன். அதனால இப்ப என்ன? இப்போ அதனால அல்லாஹ்வுக்கு என்ன, நமக்கு என்ன? அல்லாஹ் இறைவன்றதுனால அவனை தான் நான் வணங்குவேன், அவ்வளோதானா? அவன் எனக்கு இறைவனா இருக்கிறதுனுடைய அர்த்தம் நான் அவனை வணங்கணும், அவ்வளோதானா? இல்லை அவன் என்னை கவனித்து கொள்ள வேண்டும், என்னை பாதுகாக்க வேண்டும், எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும், அந்த அர்த்தம் அதுக்குள்ள இருக்கா? இருக்கா இல்லையா? நான் இறைவன் அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு, அல்லாஹ் தான் வணங்கணும் அப்படின்னு நான் நம்பி இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு ஈமானு. அல்லாஹ் தான் வணங்கணுன்றது மட்டும்தான் ஈமானா? அவ்வளோதானா? இப்போ உண்மையில் அவன் இறைவன் என்று சொன்னால், எனக்கு இறைவன், என்னுடைய இறைவன், என்னுடைய தெய்வம், என்னுடைய கடவுள் என்று சொன்னால் அவன் என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை பாதுகாக்கணும், எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும், எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா? கேட்டாங்க, இதை போய் வணங்குறீங்களேங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபிர்கள்ட்ட, இதை போய் வணங்குறீங்களே, ஒரு உட்காந்தா விரட்ட முடியாது, அதை போய் வணங்குறீங்க. அவங்க கேட்டாங்க, உங்க இறைவன் யாரு? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன் தான் எனக்கு உணவு ஊட்டி ஊட்டுகிறான், என்ன உண்ண வைக்கிறான், என்ன குடிப்பாட்டுகிறான். யுத்இமுனினா சோறு தரான்னு அர்த்தம் இல்லை, எனக்கு சாப்பாடு என்ன செய்யறான், சாப்பிட வைக்கிறான், அவன் தான்.
அவன் தான் எனக்கு தண்ணீர் குடிக்க வைக்கிறான். இதா மறில்து, நான் நோய்வாய்ப்பட்டால் பஹுவ யஷ்ஃபீன், அவன் தான் ஷிஃபா தரான். இது 3 மட்டும்தானா? இல்லை. புரியறதுக்காக அடிப்படையான விஷயங்கள், ஆரம்பமான விஷயங்கள். இப்போ எல்லாமே அவன் எனக்கு அவன் தான் செஞ்சு தந்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் என்னுடைய இறைவன். அப்ப இறைவன் மீது நம்பிக்கை, ஈமான் என்று சொன்னால், நான் அவனை வணங்கணும். அவன் வணங்குறதுக்கு அவன் ஒரு ஆள் தான், வேற யாரும் வணங்கக்கூடாது, அவ்வளோதான். அப்படின்னா அது ஈமானே கிடையாது. முதலில் அவன் எனக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறான் அதை விளங்குவதுதான் ஈமான். அப்ப அல்லாஹ் செய்யறது முதல்லையா, நாம செய்யறது முதல்லையா? அவன் நம்மளை படைத்ததனால், அவன் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்ததனால் நம்ம அவனை வணங்குறோமா? நாம வணங்குறதுனால அவன் கொடுக்குறானா? அவன் கொடுத்ததுனால தான் நாம வணங்க முடியும். இப்போ ஈமான் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கேன், எனக்கு ஈமான் இருக்கு, ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் எனக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்ற ஈமான் என்னிடத்துல இருக்கு. அதுக்காக நான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்றேன்? ஷுக்ர் செய்றேன். இன்னும் சுருக்கமாக சொன்னால், எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு என்னை கவனிக்கக்கூடிய ஒரு ரப்பு, ஒரு எஜமான் எனக்கு இருக்கிறான். இன்னும் அதுல விளக்கமாக சொல்ல போனால், என்னோடு அவன் இருக்கிறான். என்னுடைய ரப்பு எங்க இருக்கிறான்? என்னோடு. அதான் ஈமான். காலையில் எழுந்திரிச்சோம், என்னது, என் அல்லாஹ் என் கூட இருக்கிறான், என் ரப்பு என் கூட இருக்கிறான். அந்த நம்பிக்கை மனசுல இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது, அந்த தெம்பு இருக்குது. எனக்கு யார் இருக்கிறா? என் கூட அல்லாஹ் இருக்கிறான். ஒவ்வொருவரும் காலையில் எந்திரிக்கும் பொழுது இப்படி என்னோட அல்லாஹ் இருக்கிறான்னு நினைச்சு எந்திரிக்கிறாங்களா? எனக்கு ஒரு வியாபாரம் இருக்குது, அதில் இன்னைக்குள்ள வருமானம் வரும், அந்த தெம்பில் எந்திரிக்கிறாங்களா? எனக்கு திறமை இருக்குது, எனக்கு தொழில் இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த நம்பிக்கையில் எந்திரிக்கிறாங்களா? எந்திரிக்கும் போது என்ன செய்யுது? அந்த நம்பிக்கை வருதா இல்லையா? அப்போ எந்த நம்பிக்கை இருக்கு, அதுதான் காலையில் எந்திரிக்கும் போது தான் அது கவனம் வரும். அந்த ரசூலா கேட்டாங்க, எப்படி எந்திரிச்சிங்க, காலையில் ஆனீங்க? இப்போ வாயால் சொல்றது, அல்லாவை நம்பி விட்டேன், அல்லாவை ஈமான் கொண்டேன், அப்படி வாயால் சொல்வதனால் அது ஈமான் ஆகிவிடாது. உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுதான் ஈமான். உள்ளத்தில் எந்த நம்பிக்கையில நீங்க எந்திரிக்கிறீங்க? நீங்க நான் எந்திரிச்சேன், எந்த நம்பிக்கையில எந்திரிச்சேன்? அல்லாஹ் அந்த ஈமானை தருவானா? அந்த ஈமானுக்காக பாடுபடணும். ஈமானே இல்லை, அந்த அல்லாஹ் ஈமான் இருந்தா தான் அதுக்கு பிறகுதான் சோதனையே. ஈமான் இல்லாதவங்களுக்கு என்ன சோதனை? அல்லாஹ் சொல்லுவான், அஹசிபன் நாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் சொன்னதோடு விடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? சொன்னா அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களா? டெஸ்ட் பண்ணுவோன்றோம். என்ன பண்ணுவோம்? இப்போ அல்லாஹாலா உண்மையிலே நம்பிக்கை வச்சிருக்கிறானா? அதை என்ன செய்வான்? சோதித்து பார்ப்பான்.
எப்போ நம்பிக்கை வச்சவங்கள தான் சோதிச்சு பார்க்க முடியும். நம்பிக்கையே வைக்காதவங்கள என்ன சோதிச்சு பார்க்கறது? நம்பிக்கையே இல்லை, தெளிவாக தெரியுது ஒன்றுமே இல்லை. ஒரு பையன் படிச்சுட்டே வரல, ஸ்கூலுக்கே வரல, அவனுக்கு நல்லா தெரியுது அவன் ஸ்கூலுக்கே வரல, அவனுக்கு போய் என்ன டெஸ்ட்டு? நமக்கே தெரியும் இவனுக்கு டெஸ்ட்டே வைக்க தேவையில்லைங்க. எதுக்குங்க டெஸ்ட்டு? படிக்கவே இல்லை. அப்போ ஈமானே இல்லை, என்ன சோதனை? அது என்னது? இந்த கஷ்டங்களை எல்லாம், அந்த கஷ்டங்கள் இவர்களுடைய பாவங்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள், அது அல்லாஹ்வுடைய சோதனை இல்லை, அது அல்லாஹ் சோதிக்கிறான்னு இவங்க சொல்லிக்கிறது. அப்ப அல்லாஹ் சொன்ன சோதனை என்பது டெஸ்ட், அது வேற. அப்ப அல்லாஹ்வுடைய டெஸ்ட் சோதனை அது தனியா இருக்குது. பாவங்களால் என்ன பாவம்? நான் என்னங்க பாவம் செஞ்சுட்டேன்? யாருக்குங்க நான் துரோகம் செஞ்சுட்டேன்? என்னங்க பண்ணிட்டேன்? என்ன பாவம்? ஈமான் இல்லை, அந்த பாவம். என்ன பாவம்? நான் கரெக்டாக தொழுதுடுறேன், நோன்பு வச்சிடுறேன், எல்லாம் துவா செய்கிறேன், எல்லா இபாதத்துகள் செய்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். என்னங்க நான் பாவம் செஞ்சேன்? என்ன பாவம் செஞ்சீங்க? ஈமான் இல்லையே. நான் தான் களிமா சொல்லியிருக்கிறேனே, அல்லாஹ் தானே வணங்குறேன், யாரையும் வணக்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ், ரைட், ஓகே. நம்பிக்கை யார் மேலே? எது மேலே நம்பிக்கை? நம்பிக்கை. அதனால் காலையில் எழுந்திருக்கும் போது எந்த நம்பிக்கையில் எழுந்திருக்கிறீங்க? அப்போ ஈமான் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் காலையில் எந்திரிக்கிறது மட்டும் இல்லை, அந்த நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு என்னது? ஈமான் இருக்கு. அப்படி இல்லை, நமக்கு சரி இவ்வளோ இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, அவர் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, எனக்கு இந்த கடை இருக்குது, எனக்கு இந்த தொழில் இருக்குது, இது எதுவுமே இல்லை. இப்போ எப்படி இருப்போம்? உலகமே இருண்டு போய் என்னடா பண்ணுறது தெரியலையே. இப்போ எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா இப்போ அல்லாஹ் இருக்கிறானே. அப்படி ஒரு நிலை யோசிச்சு பார்க்கவே முடியல. எதுவுமே இல்லைன்னா நான் எங்கே என்ன பண்ணுவேன்? யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, கையில் 10 பைசா இல்லை, நான் எப்படி, நான் என்ன செய்வேன்? அப்படி ஒரு நிலை நம்ம ஒரு யோசிச்சு பார்க்கறது கூட நமக்கு என்னது? பயமா இருக்கு. யாரும் இல்லை, எனக்கு எந்த உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, கையில் 10 பைசா இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் அல்லாஹ் இருக்கிறான். அதுதான் ஈமான். அந்த நேரத்திலும் எனக்கு கவலை, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான்னு என்ன கவலை? எனக்கு கையில் 10 பைசா இல்லை, யாருமே இல்லை, பரவாயில்ல, அல்லாஹ் இருக்கிறானே. அல்லாஹ் இருந்தால் என்ன குறை? அல்லாஹ் தானங்க இருக்கிறான், ஒரு 50 பைசா கூட இல்லையே, அல்லாஹ் மட்டும்தாங்க இருக்கிறான் அப்படின்னா அப்புறம் அல்லாஹ் அந்த 50 பைசா விட மட்டமாக்கிட்டோம். அப்போ ஈமான் என்பது நாம் நினைக்கிறது மாதிரி லேசான விஷயம் கிடையாது. எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க? ஈமான்னா யாரையும் வணங்கலை, மற்றவங்க வணங்குற சாமிகளை வணங்கலை, அவங்க வணங்குற தெய்வங்களை வணங்கலை, அல்லாஹ் தான் வணங்குறோம், அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான் ஏற்றுக்கிட்டோம், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அல்லாஹ் அவங்க அதாவது அவங்க செய்கிறதுக்கு மாற்றமாக செஞ்சுட்டா கரெக்டு, அப்படி இல்லை. எது கரெக்டு அதான் கரெக்டு. ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அது மாதிரி நான் தப்பு பண்ணலைங்க, நான் நல்லவன். அது மாதிரி நான் பண்ணாமல் இருக்கிறதுனால மட்டும் நல்லவன் ஆயிட முடியுமா? நல்லது செய்யணும், எது நல்லதோ. இப்போ தவறுகளை முதல்ல தவிர்ந்து கொள்வது வேலை. அது என்னது? அது வேலை சரிதான், ஆனால் அதை செஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு.
அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ நன்மை எதுவோ அதை என்ன செஞ்சாகணும். அப்போ மற்ற கடவுளெல்லாம் வணங்குறது இல்லை, சரிதான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாவை நாம் ஈமான் கொள்ள வேண்டிய முறையில் ஈமான் கொண்டோமா? அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவனை நம்பினோமா? அல்லாஹ் கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன மரியாதையோ அந்த மரியாதையை கொடுத்து அவனை என்ன செஞ்சோம்? நம்பிக்கை கொண்டோமா? ஈமான் கொண்டோமா? அப்போ அந்த ஈமான் தான் இங்க கேட்கப்படுகிறது. எதுவுமே இல்லை. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? மக்காவில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. வீடு வாசல் சொத்து சுகம் என்னென்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற மதீனா சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? இருக்கிறதுல பாதி அள்ளி கொடுத்துட்டாங்க. நாம யோசிச்சு பார்க்க முடியுமா? சொத்துல பாதியை யாரு கொடுத்துட்டாங்க? மக்காவிலேருந்து வந்த சஹாபாக்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி. நாமெல்லாம் என்ன மீதி இருந்தா கொடுக்குறாங்க. மீதியை கொடுக்கறது கூட யோசிக்கிறோம். மீதியை கொடுத்தாலே மீதியானது நான் கொடுக்குறேன்னு வேங்க அது பெருசா நினைக்கிறோம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? இருக்கிறதுல பாதியை கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்றாங்க? எங்களுக்கு அல்லாவுடைய ஈமான் இருக்குதுன்னு சந்தோஷப்படுறாங்க. போயிருச்சே, பாதி போயிருச்சே, எப்படி டபுள் ஆக்குறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். 5 லட்சம் தானேங்க இருக்குது, இதை 10 லட்சமா எப்படி ஆக்குறது? ஒரு வீடு தானே இருக்கு, இது 2 வீடா எப்படி ஆக்குறது? ஒரு கார் தானே இருக்குது, 2 காரா எப்படி ஆக்குறது? 10,000 ரூபாய் தான் வருமானம், அதை 20,000 ரூபாய் எப்படி ஆக்குறது? இது தவறு இல்லை. அப்படி நாம என்ன செய்யறது? முயற்சி செய்யறது. துணியாவில் முயற்சி செய்யறது தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் நம்பிக்கை யார் மேல இருக்கு? சஹாபாக்கள் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு வருத்தப்படல. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் இருக்கிறான், உங்களுக்கு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். அப்படி என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட. ரசூல்லா என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்களா? இல்லை, வீட்டை விட்டுட்டு வந்தாங்க. சஹாபாக்களை பத்தி பேச ரசூல்லா மறந்துடுறோம். ரசூல்லா மக்காவில் எப்படி இருந்தாங்க? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய கோடீஸ்வரி, பெரிய வீடு இருந்துச்சு, சொந்த வீடு. அது அரபு நாட்டுக்கு தலைநகர், அது சிட்டி மக்கா. மெயின் சிட்டியில் மதீனான்றது ஒரு சாதாரண ஊர். அந்த காலத்தில் ரசூல்லா இப்போதான் சிட்டியாக இருக்கு. ரசூல்லா அதுக்கு பிறகுதான் சிட்டியானது. அதுக்கு முன்னாடி மதீனான்றது ஒரு கிராமம். மக்கா தான் பெரிய அரபு நாட்டுக்கு தலைநகரம். காபா இருக்குது. அரபு நாட்டு எல்லா மக்களும் வருஷத்துல என்ன செய்வாங்க? உம்ராக்கு வருவாங்க, ஹஜ்ஜுக்கு வருவாங்க. எல்லா மக்களும் வரக்கூடிய மெயினான பகுதி. அங்க மெயின் ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய வீடு ரசூல்லாவுடைய வீடு, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீடு. அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிபு எல்லாம் அவங்களாம் என்னது? பெரிய குடும்பம். அவங்க எல்லாம் இருந்ததெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. சொந்த வீடு, சொத்து என்னென்ன இருந்துச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? விட்டுட்டு வந்தாங்க. அப்ப அந்த வருத்தம் இல்லை. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அல்லாஹ் இருக்கிறான். இப்ப நம்பிக்கை எல்லாமே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், அப்படி பண்ணணும், அது நமக்கு எதுவும் நம்ம உடனும் தேவையில்லை. கல்புல எதுவும் இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இருக்குது? நம்பிக்கை துனியாவின் மீது இருக்கிறதா, அல்லாஹ்வின் மீது இருக்கிறோம்? அப்ப என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், என்னுடைய ரப்பு இருக்கிறான். அந்த நம்பிக்கை எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல. அதுதான் நம்பிக்கை, ஈமான். அந்த ஈமான் எங்களுக்கு இருக்கிறது என்பதற்காக நாங்கள் ஷுக்ர் செய்றோம். என்ன செய்றோம்?
அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஈமான் வந்ததுக்கு பிறகு எல்லாம் நினச்சேன் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். அல்லாஹ் யாரையும் சோதிக்கவே இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் சொல்றது ஈமான் கொண்டவர்களே சோதிப்பண்றானே தவிர எல்லாத்தையும் சோதிப்பண்ணலாம் சொல்லலை. மனுஷனா பிறந்துட்டாலே சோதிப்பேன் அப்படின்னு சொல்லலை. நீ கஷ்டத்தில் இருக்கிறான்னா அது உன்னுடைய தவறு. யாரை சோதிப்பண்றான்? ஈமான் கொண்டவங்களே சோதிப்பண்றான். அது சோதிக்கிறதுன்னு சொன்னா என்னது? டெஸ்ட் பண்றது. இப்போ ஈமான் வந்துருச்சு, என்னது? என்னோட அல்லாஹ் இருக்கிறான். இப்போ அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னக்கும், உங்களை நான் சோதிப்போம், நிச்சயமாக சோதிப்போம், பிஷையும் மினல் ஹவுஃப், கொஞ்சம் பயம், பிஷையும் மினல் ஹவுஃபி, பயத்திலிருந்து கொஞ்சத்தை கொண்டு, பயத்தை கொண்டு சோதிப்புன்னு சொல்ல, லேசா ஒரு பயம். அப்போ என்ன சொல்றாங்க? ஈமான் கொண்டால் இப்போ பயம் வரதான் செய்யும். அப்போ பயம் வர்றதுதான் ஈமானுடைய அடையாளம். அப்படியா? நல்லா சொல்லிட்டானே. வேற ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபலா தகாஃபுஹும், அவங்கள பயப்படாதீங்க, என்ன பயப்படுங்க. ஹாஃபூனி இன் குந்தும் மூமின், மூமினா இருந்தா என்ன பயப்படுங்க, வேற யாரையும் பயப்படாதீங்கன்றான். இங்க பயத்தை கொடுத்து சோதி பண்றான். கொஞ்சம் பயத்தை கொடுத்து என்ன செய்வேன்? சோதி பண்றான். பயத்தை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? பயம் வர்றது ஈமானா, பயம் வராம இருக்கிறது ஈமானா? ஈமான் இருந்தால் பயம் வருமா வராதா? வராதா? அவெல்லாம் கொடுப்பன்றானு, பயத்தை கொண்டு சோதிப்போம்ன்றானு. அல்லாஹ் அவுலியாக்களுக்கு சொல்லும்போது லா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்களுக்கு பயமே இல்லைன்றான். அவுலியாக்கள் யாரு? அவங்களுக்கு பயமே இல்லைன்றான். இங்கே பயத்தை கொடுத்து சோதிப்பன்றான். அப்போ எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க? இப்போ ஈமான் கொண்டால் கொஞ்சம் பயம், எல்லாம் பயத்தை கொடுப்பான். அப்போ நமக்கு பயம் வருதுன்னா ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லை. பயம் வரும் பொழுது பயப்படுறானா பயப்படாம இருக்கிறானா நல்லா சோதிப்பான். அல்லாஹ் இருக்கிறான் நம்பிக்கை இருந்தா பயப்பட மாட்டாரு. அந்த நம்பிக்கை இல்லைன்னா என்ன ஆயிரும்? பயம் வந்துடும், தோத்துட்டாரு இவரு. பயம் வந்தா பயப்பட்டுக்கணும், அதான் ஈமானு. ஏன்னா அல்லாஹ் தானே கொடுக்குறான். ஈமானு கொண்டா நம்ம சோதிப்போம், நல்லா சொல்றானே, அவன் பயத்தை கொடுப்பான், அவன் பயப்பட்டுக்கணும். அது இல்லை. நான் சோதிப்பேன், பயத்தை கொடுத்து சோதிப்பேன்னா நான் கொடுத்து பார்ப்பேன், பயப்படுறானா இல்லையா? அப்படிதானே? பணத்தை கீழே போட்டு சோதிப்போம், என்னது எடுக்கிறானா இல்லையா? எடுத்து கொடுக்குறானா இல்லையா? எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாரா இல்லை நம்மள்ட்ட கொடுக்குறாரா? அப்போ அல்லாஹாலா பயப்படுகிறானா இல்லையான்னு சோதிப்பானே தவிர பயப்படணும்னு நல்லா சொல்லலை. ஆனால் என்ன விளங்கிட்டாங்க? ஈமான் இருந்தால் பயம் வரும், கொஞ்சம் பயம் வரும். வல நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் ஹவுஃபி வல் ஜூஇ, பசியை கொண்டு நாம் என்ன செய்வோம்? சோதிப்போம். அதேதான். பசினா வெறும் வயிற்று பசி இல்லை, தேவைகள், பல்வேறு தேவைகளை கொண்டு நாம் என்ன செய்வோம்? பசினா வெறும் வயிற்று பசின்னு இல்லை, ஒவ்வொரு தேவையும் என்னதான்? பசி தானே. அது வேணும், இது வேணும். அந்த தேவையை கொடுத்து நாம் சோதிப்போம். அப்படின்னா என்ன? அந்த தேவை வந்தவுடன் இவன் எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், இந்த தேவையை அவன் நிறைவேற்றி தருவான் என்று என் பக்கம் திரும்புகிறானா? இல்லை எனக்கு திறமை இருக்குது, நான் பார்த்துப்பேன், எனக்கு அவர் இருக்கிறாரு, எனக்கு இவர் இருக்கிறாரு, எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, இப்படி தன்னுடைய தேவைகளை படைப்புகளை கொண்டு இவர் நிறைவேற்றிக்கிறதுக்கு பார்க்குறானா? நான் தான் இறைவன் சொல்றான், ஆனால் என்ன இறைவனா வச்சிருக்கிறானா? வேற யாரையும் இறைவனா வச்சிருக்கிறானா? அப்ப அல்லாதான் இறைவன் என்பதற்கான சோதனைகள் இது. முதல்ல என்ன? பயம்.
அப்போ பயந்து விட்டால் எதை பார்த்தும் ஒரு மூமின் பயப்பட மாட்டான். மூமின் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். பயப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலையில் ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்குண்ணா. எனக்கு அல்லாஹ் இருக்கிறான். எனக்கு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். எனக்கு என்ன பயம் இருக்குது? பிறகு ஒண்ணுமே இல்லை. அப்படி இருந்தால் மூமின். போன வாரம் நம்ம சொன்னது சஹாபாக்கள் சொன்ன அடையாளங்கள். இப்ப அல்லாஹ் சொல்ற அடையாளம். மூமினுக்கு அல்லாஹ் என்ன அடையாளம் சொல்றான்? அப்ப நாம் பயத்தை கொடுத்து என்ன செய்வோம்? சோதிப்போம். நாம பயப்படுறோமா பயப்படாம இருக்கிறோமா? நாம என்ன செய்யணும்? எதையாவது துனியாவை பார்த்து பயப்படுறோமா? அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிரும். பயம் வந்துடுச்சுன்னா போச்சு ஈமான். எதை பார்த்து பயந்தாலும், ஒரு நோய் வந்துடுச்சு, அந்த நோய் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதை பார்த்து பயந்தோம், என்ன ஆகி போச்சு? எந்த விஷயத்தை கொண்டும் எதை கொண்டு பயந்தாலும் நமக்கு என்னது? ஈமான். எல்லா காரியத்திற்கும் நமக்கு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். அப்படி நாம் நினைத்தால் நமக்கு என்ன இருக்குது? ஈமான். அப்ப நம்முடைய ஈமான் ஈமானாக இருக்குதா என்பதற்கான சோதனை தான் இது. அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். அல்லாஹ் சோதிச்சு பார்த்து நமக்கு காட்டுறான். உண்மையில ஈமான்ல தான் இருக்கிறியா? பயந்துட்டியா? அப்போ தோத்துட்ட, திரும்ப நீ என்ன செய்? ஈமான் கொண்டு வா. டெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா? இப்போ ஒரு இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வராரு. வந்தால் என்ன செய்வாங்க? டெஸ்ட் பண்ணி, இல்லையே இன்னும் கற்றுக்கிட்டு வரல, போ நல்லா கற்றுட்டு வா. நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பையன் வரான். சொல்லு பார்ப்போம். சொன்னால் தப்பு தப்பாக வருது. என்னது? சரியா படிக்கல, போ திரும்ப படிச்சுட்டு வா. அப்படி அல்லாஹாலா நமக்கு உணர்த்துவதற்காக. எதுக்காக அல்ல இந்த பயத்தை கொடுக்குறான்? சும்மா வேலை இல்லாம இவனை ஒரு கசைக்கு புளிஞ்சிடணும், ஒரு வழி ஆக்கிடணும். இவனை என்ன ஈமான் கொண்டு சொல்றான் இவன். சும்மா ஈமான் சும்மா விட்டுறலாமா? விடக்கூடாது. இவனை ஒரு வழி பண்ணிடணும். அதுக்கு இல்லை. உண்மையிலே ஈமான் நீ வச்சிருக்கிறியா இல்லையா? உன்னுடைய ஈமானுடைய தரத்தை நீயே பார்த்துக்கோ. நீயே என்ன செஞ்சுக்கோ? விளங்கிக்கோ. அதுக்காக நான் என்ன செய்யறேன்? பயத்தை கொடுத்து நான் காட்டுறேன் உனக்கு ஈமான் இருக்குதா இல்லையா. இப்போ பயம் ஒரு லேசான பயம் தானுங்க. லேசான பயம் வந்தா கூட ஈமான் போயிருச்சு. அப்ப ஈமான் எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு என்னது? ஈமானுக்கு மதிப்பே இல்லை. அப்போ வாழ்நாள் எல்லாம் ஈமானுக்கான சோதனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஈமானுக்கான அப்ப நாம் அதுல நாம ஈமானில் முன்னேறிக்கிட்டே போகலாம். நம்ம எந்த அளவுக்கு அதுல நாம் பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் என்ன செய்யும்? மேல மேல உயர்ந்துகிட்டே போகும். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க ஈமானும் அப்படித்தான், 10 வருஷம் கழிச்சும் அப்படித்தான். அப்படி இல்லை. யார் ஈமானை சரியான பயிற்சி செய்கிறாங்களோ, எப்படி உடற்பயிற்சி எடுத்து ஃபஸ்ட்டு போன உடனேயே 10 கிலோ 50 கிலோ தூக்கிட முடியுமா? தூக்க முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு போக போக அது என்ன ஆகும்? அது மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஈமான் யஸீது வ யன்குஸு, அது கூடி குறைந்து கொண்டு இருக்கும். அது அப்படி இருக்காது. இப்போ ஈமானுக்கான பயிற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை தான். இந்த உடல் பயிற்சி, உடல் என்ன ஆயிரும்? ஒன்றும் இல்லை. ஆனால் ஈமான் எவ்வளவு அதில் நாம் என்ன செய்கிறோமோ, முன்னேறுகிறோமோ, அது அப்படியே நிலைத்து நிற்கும். அதுக்கு அழிவே இல்லை. ஈமானுக்கு என்ன கிடையாது?
அழிவே இல்லை. எவ்வளவு காலங்கள் நாம் இருந்தாலும் நமக்கு என்னது, சொர்க்கத்துக்கு போயிட்டோம், அங்கே என்ன இருக்கும், நம்முடைய ஈமான் என்னவோ அது அங்கே இருக்கும். இப்போ அல்லாஹால கொஞ்சம் பயத்தை கொடுத்து சோதிப்போம், பசியை கொடுத்து என்ன செய்வோம், சோதிப்போம். வனகுஸிம் மினல் அம்வால், பொருட்களில் சேதம், பொருட்சேதத்தை கொண்டு என்ன செய்வோம். ஏதோ ஒரு நஷ்டம் வருது, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா அது நஷ்டம் ஒரு பெருசாக தெரியாது, ஒரு குறைவு. நகுஸிம் மினல் அம்வால், இது நஷ்டம்னு நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை. பொருள் குறையுது, பொருள் என்ன செய்யுது, குறையதானே செய்யுது. ஒரு நாள் குறையுதா இல்லையா, செலவு பண்ணுறோம், செலவு பண்ணும்போது குறையுது. செலவு பண்ண சந்தோஷமாக இருக்குதா, என்னடா இவ்வளோ செலவாயிருச்சே, வருதா இல்லையா. அதை கொடுத்து நான் சோதிப்பேன்றான்ல, பொருளை குறைத்து சோதிப்பேன். பொருள் குறையும் பொழுது என்னடா பொருள் குறையுதேன்னு வருதுன்னா ஈமான் இல்லைன்றான்ல. இது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஈமான் இருந்தா அவன் கஜானா நிரம்பி இருக்குதே, அப்ப இங்க பொருள் குறையுதுன்றது மனசுல வரவே வராது. அல்லாஹ்தால எவ்வளோ ஒரு ஈமானுக்கு சோதனை எவ்வளவு நுணுக்கமா எல்லாம் வச்சிருக்கிறான். வல் அன்ஃபுஸ், ஆன்மாவில் குறைவு. ஆன்மாவில் குறைவுனா உடல் பலவீனம், சாப்பிடல, அப்படி உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு, என்ன செய்யறோம், கொஞ்சம் இதாயிருச்சு, சாப்பிடுவோங்க, சாப்பிட்டு உடம்பு தேம்ப ஏற்றுவோம். அப்போ சாப்பாட்டின் பக்கம் கவனம் போதா, அல்லாஹ்வின் பக்கம் கவனம் போதா? வனகுஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி, பொருள் குறைவு நம்முடைய அந்தரங்க பலங்களில் குறைவு. கண் பார்வை மங்குது, என்னடா கண் பார்வை மங்குது, டாக்டர்கிட்ட போவோம். எதுவாக இருந்தாலும் இது கஷ்டம் நஷ்டம் அந்த அர்த்தம் இல்லை, சாதாரண அர்த்தம்தான். பொருள் குறைவு ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிறது. அந்த பொருள் குறைவு ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், வருத்தம் வந்தது. அது மாதிரி பலகீனம், வயசாக பலகீனம் வருது, பலகீனம் வந்துருச்சு, நமக்கு உடம்புல மாற்றம் வருது, முடி நரைக்குது, எல்லாமே இதில் வரும். அன்ஃபுஸ், பொருள் குறைவு, அதில் பொருள் குறைவு அது தெளிவாக விளங்குது. அன்ஃபுஸில் குறைவு ஏற்படும் பொழுது, அன்ஃபுஸ்னா என்ன, அதுக்கு என்ன சாதாரண என்ன அர்த்தம் வச்சுருவாங்கன்னா, உங்களுடைய திடீர்னு உங்கள் தாய் தகப்பன் இறந்துருவாங்க, பிள்ளைகள் இறந்துருவாங்க, ஆத்மாக்களை எடுத்து நாம் சோதிப்போம், யாராவது இறந்து போயிட்டா அது நீங்கள் வருத்தப்படக்கூடாது, அது இல்லை. ஒவ்வொருவரும் அவர்களுடைய அந்தரங்கத்தில் அவர்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், உடலில், உள்ளத்தில், உயிரில் ஏற்படக்கூடிய இந்த குறைபாடுகள் அதை நிவர்த்தி செய்ய முடிகிற மாதிரியும் இருக்கலாம், நமக்கு முடியாதுன்னு நினைக்கிறதாகவும் இருக்கலாம். நிலைமை முடியலாம் நிறைக்குது, அதெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியுமா? ஏதோ வயசானா முடி நிறைச்சு கிளம்புனா போவோம். அல்லா நாடுனா அது ஒன்றும் இல்லை. அல்லா என்ன செய்ய முடியும், அதை புதுசா இருக்கு என்ன ஈமானே புது. அல்லாஹ்தால எப்படி செக்க வைக்கிறான், கஷ்டம் இல்லை அது ஈமான். அப்போ என்னன்னு சொன்னா, அப்ப ஈமான் இருக்குதா இல்லையா, இதை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், விளங்கிக்கலான்றான். அடையாளத்தை அல்லாஹ் சொல்றான். சும்மா வாயில நான் ஈமான் கொண்டேன்னு சொன்ன உடனே ஈமான் வந்துருச்சு, நீ உன்னையே ஏமாத்திக்காத, எனக்கு ஈமான் வந்துருச்சு, நான் ஈமான்ல இருக்கிறேன், நான் அப்படி
மொத்த போனோன்னே டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு என்ன செஞ்சுக்காதீங்க, ஏமாற்றிக்காதீங்க. நான் டெஸ்ட் பண்ணுவேன். என்ன டெஸ்ட்டு? பயப்படுறியா இல்லையா? தேவை வந்தால் என்னை பார்க்குறியா, படைப்பை பார்க்குறியா? பொருள் குறையும் பொழுது என் மேல நம்பிக்கை வருதா இல்லை பயம் வருதா? அந்தரங்கத்தில் பலகீனங்கள் குறைபாடுகள் வரும் பொழுது நான் இருக்கிறேன், அல்லாஹ் இருக்கிறான் என் கூட என்றால் எதை பற்றியும் பயம் இல்லை. பசி வந்தாலும் பயம் இல்லை, தாகம் வந்தாலும் பயம் இல்லை, பலவீனம் வந்தாலும் பயம் இல்லை. அல்லாஹ்வை கொண்டு நான் இருக்கிறேன், எனக்கு என்னது எந்த பலவீனமும் இல்லை. அப்படியே தெம்பு வரும். வயசாயிருச்சு, 50 வயசாயிருச்சு, 60 வயசாயிருச்சு, இதுக்கு மேலே என்ன அவ்வளோதான், காடு வாவானுது, வீடு போன்னுது இல்லை. அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் எனக்கு என்ன இல்லை? பலவீனம் இல்லை, எனக்கு நோய் இல்லை, எனக்கு நொடி இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வஸ்ஸமராத், அப்போ நமக்கு வரக்கூடிய லாபங்களில் குறைபாடுகள். லாபங்கள் என்ன செய்யும்? நேற்று 1000 ரூபாய்க்கு என்ன செஞ்சுச்சு? வியாபாரம் நடந்துச்சு. இன்னைக்கு 500 ரூபாய்க்கு தான் நடந்துருக்குது. என்ன காரணம்? அது ஞாயிற்றுக்கிழமை, அதனால நிறைய பேர் வந்தாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு வியாபாரம் கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னா அப்போ நீ என்ன செய்கிற? கிழமைகளை தான் நீ நம்பிட்டு உட்காந்துருக்கு. நேற்று அல்லாஹ் 1000 ரூபா கொடுத்தான், அல்லாஹ் 1000 ரூபா கொடுக்கணும்னு நினச்சா 1000 ரூபா கொடுத்தான். இன்னைக்கு 500 ரூபா கொடுக்கணும்னு நினச்சா 500 ரூபா கொடுத்தான். அப்படின்னு நினச்சா ஈமான் இல்லை. அப்படியா நினைக்கிறாங்க? காரணத்தை யோசிக்கிறாங்க. என்ன என்ன இதாச்சு? ஏன் பிஸ்னஸ் டல் ஆயிருச்சு? என்ன வருமானம் கம்மியாயிருச்சு? என்ன? அப்போ இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஈமானுக்கு இங்கே தான் சோதனைன்றான். எல்லாம் இப்படி சொல்லலை. ஈமான் கொண்டன்னு சொன்னல, ஃபஜருக்கு வந்தியான்னு பார்ப்பேன். ஃபஜருக்கு ஒருத்தனும் வரல, உனக்கு ஈமானே கிடையாது. 10 நாள் பார்ப்பேன், கரெக்டாக 5 வேளையும் வரியா பார்ப்பேன். வரலையா? ஈமான் இல்லை. அப்படித்தான் மக்கள் கணக்கு பண்றாங்க. அல்லாஹ் அப்படி கணக்கு பண்ணல. அதனால தொழுகை வேணான்னு அர்த்தம் இல்லை. தொழுகை அமல், ஈமான் இல்லை. ஈமானுக்கு அடுத்த காரியம் என்னது? அமல். எப்போ அல்லாஹ் ஈமான முதல்ல சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவான்? அமல். ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. ஈமான் வேற, அமல் வேற. இப்போ அல்லாஹ் ஈமானை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஈமான், தாடி வைக்கலையா நான் பார்ப்பேன். வாயில் சொல்லிவிட்டு நான் முஸ்லீம் ஆயிடுன்னு சொல்லிவிட்டு நீ தாடி வைக்க மாட்டேங்கிற, தொப்பி போட மாட்டேங்கிற, பள்ளிவாசலுக்கு வர மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஈமான்? ஈமான் இந்த 5 விஷயங்கள்ல தான் ஈமான் சோதிக்கப்படும். சொல்லிட்டு அல்லா சொல்றோம், அபஷ்ஷிரி ஸ்வாபிரீன், இதில் யார் உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானை பூர்த்தியாக்கி தருவானா, ஈமானில் நல்ல உறுதியை தருவானா. அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த சாபிரின்கள் யார்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத் தொட்டால், ஒரு தொடக்கூடியது தொட்டால், இங்க எல்லாரும் கெட்டதுன்னு வச்சுட்டாங்க. கெட்டது வந்தா இன்னா லில்லாஹ் சொல்லுவாங்க. இல்ல, எது வந்தாலும் இன்னா லில்லாஹ் சொல்லணும். இன்னா லில்லாஹ்வை கெட்டதுக்கு வச்சுட்டாங்க. கெட்டதுக்கு இன்னா லில்லாஹ் இல்ல. அல்லாஹ் சொல்ல இதுதான் அந்த பொறுமையாளர்கள் யார்? அல்லாஹ் சொல்றான், இந்த உறுதியாக இருப்பவர்கள் யார்? வெற்றி பெறுபவர்கள் யார்? இதா அஸாபத்துஹும் முசீபத்துன், அவர்களை ஒன்று தொட்டால், ஏதாவது ஒன்று, நல்லதோ கெட்டது எது வந்தாலும் சரி,
அவர்களுக்கு ஏதாவது ஒன்று வந்தால் அவர்கள் சொல்வார்கள், இன்னால் இல்லா, நிச்சயமாக நாம் அல்லாவிற்கு சொந்தமானவர்கள். நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் அல்லாவுடைய ஆட்கள். நாங்கள் யாரு? இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே நாங்கள் மீள்பவர்கள். அவன் பக்கமே. இப்போ அல்லாவுடைய ஆட்கள்னு சொல்லுவாங்க. எது வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, நல்லது வந்தால் ரொம்ப ஆடவும் மாட்டாங்க, ஒரு கஷ்டம் வந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப பதட்டப்படவும் பயப்படவும் மாட்டாங்க. ஆனால் அல்லாவுடைய ஆட்கள்னு சொல்லி என்ன செய்வாங்க, தெம்பாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், உலாய்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்கள்தான் நேர்வழியில், ரப்புடைய நேர்வழியில் இருப்பவர்கள். உலாய்கஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் அந்த ஈமானுடையவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. ஈமான் என்பது இந்த காரியங்கள் எல்லாம் அதில் அடங்கி இருக்குது. இப்போ அந்த ஈமான் நமக்கு வேணும். ஏதோ ஏனோதானான ஈமான் இல்லை, உண்மையான ஈமான், உண்மையாக அல்லாஹ்வுடைய சோதனைகளில் வெற்றி பெறக்கூடிய ஈமான் நமக்கு வேண்டும். அந்த ஈமான் இருந்தால் நிச்சயமாக உலாய்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ உலாய்க ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலவாத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வாழ்த்துக்கள், அருள் இருக்கிறது, அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள்ன்றான். இப்போ சபுர் என்று சொன்னால் என்னது? உறுதியாக இருப்பது, வெற்றி பெறுவது, தடுமாறாமல் இருக்கிறது. என்ன செய்வோம், பயம் வந்துட்டா அப்படி பதறிடுறோம், அதுதான். அதில் ஈமான்ல உறுதியா, அதான் சபுர் என்று சொன்னால் என்னது? பொறுமையாக இருக்கிறது. அதுக்கு பேர் இல்லை சபுர். ஏதோ வந்துருச்சு, என்ன பண்றது, வேற வழி இல்லை, அமைதியாக இருப்போம், அது இல்லை. எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருப்பது தான் என்னது? சபுர். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்ன இல்லை? கஷ்டம் இல்லை. அது படிக்கணும். அதாவது கணக்கு வந்து கஷ்டமா சுலபமா அப்படின்னு கேட்டால், தெரியாதவங்களுக்கு கஷ்டம், தெரிஞ்சவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. கணக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு என்னது? புரிஞ்சவற்றை கேட்கிறோம். கணக்கு எப்படிங்க? நல்ல அல்வா சாப்பிட்ற மாதிரிங்க கணக்கு. கொடுங்க, எத்தனை கணக்கு வேணா கொடுங்க, இப்போ போட்டு காட்டுறேன். கணக்கு புரியவே இல்லை, அவனை போய் கணக்குனாலே அந்த பக்கம் ஓடி போயிடும். ஒன்று. அப்போ அது மாதிரி தான் ஈமான் விளங்கி விட்டால் அதை போல இனிமையானது எதுவும் இல்லை, இன்பமானது எதுவும் இல்லை. இது விளங்கலைன்னு சொன்னால், இந்த உண்மையான ஈமானை சொல்லும்போது என்னங்க என்னென்னமோ சொல்கிறீங்களேங்க, இதெல்லாம் எப்படிங்க யாராலங்க முடியும், இப்படிலாம் யாராலங்க இருக்க முடியும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு என்னது தெரிச்சு ஓடுருவாங்க. விளங்காத வரைக்கும் அப்படி பயமா இருக்கும். விளங்கிட்டோம், ஈமான் தான் எப்படி இருக்கும்? இனிமையானதாக இருக்கும்ன்றாங்க. அல்லாஹ் அப்படி நமக்கு ஈமானை இனிமையாக்கி தருவானாக, இன்பமானதாக ஆக்கி தருவானாக, நம்முடைய கல்விக்கு குளிர்ச்சியானதாக ஆக்கி தருவானாக, நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக, அவனுடைய அருள் பெற்ற நல்லடியார்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.